இருக்கிறோமாகிய சர்வவல்லமையுள்ள தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை மட்டும் உடைய பிரசன்னம் எங்களை தாங்கி வழிநடத்தி ஆண்டவரை ஆசீர்வதித்ததற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக உம்முடைய பாதத்தில் வருகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, வானத்தின் பலகணிகளை திறந்து கொடுத்து ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாய் பேர் பேராய் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை கொடுக்கப்பட்ட காணிக்கையில் ஒவ்வொன்றும் ஆண்டவரை ஊழியத்திற்கு என்று உபயோகப்படுத்தப்பட கிருபை செய்யுங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை கொடுக்க முடியவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்து கொடுக்கிறோம் சுவாமி. அவர்களும் கொடுக்கத்தக்கதாக அவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். முழு பொறுப்பு உடைய கருத்துல கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் ஜெபத்தில் நல்ல பிதாவே, ஆமென். இருக்கிற எழுந்து நின்றவர்களாக சங்கீதம் 8 நாம் வாசிப்போம். அனைவரும் சேர்ந்து நாம் வாசிப்போம். சங்கீதம் 8. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. உடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பயங்களையும் பழிகானையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலர்வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். மது விரல்களின் கிரியாக உம்முடைய வானங்களையும் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நாம் பார்க்கும் போது மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்றேன். நீர் அவனை தேவதூதிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உடைய கரத்தின் கிரிகள் மேல் நீர் அவனுக்கு ஆழ்கை தந்து சகலத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடலில் சஞ்சைகளையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மகிமை உள்ளதாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் ஸ்தோத்திரம். அமருவோம். அறிவிப்புகள். தேவநாமத்துக்கு மகிமையாக இரவு ஜெப கூட்டம் நேற்று இரவு 8:30 முதல் 11:30 நடந்தேறியது. அநேகர் கலந்து கொண்டார். தேவன் கிருபை செய்தார். கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று ஆராதனை 10:30க்கு கர்த்தருடைய பந்தியுடன் முடிந்த பிற்பாடு ஞான ஸ்நான வகுப்பு நடைபெறும். சனிக்கிழமை காலை உபவாச ஜெப கூட்டம் நாளை காலை 10 முதல் பகல் 1 மணி வரை சென்ட் மேத்யூ ஹாலிலே நடைபெறும். சனிக்கிழமையிலே விடுமுறை உள்ளவர்கள் மற்றும் வீட்டிலிருந்து வர முடிந்த சகோதர சகோதரிகள் நீங்கள் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். எப்பொழுது பிள்ளைகளுக்கு வெக்கேஷன் உண்டு, அதனாலே நீங்கள் திங்கள் மற்றும் சனிக்கிழமை கூட்டங்களிலே நீங்கள் கலந்து கொள்ளலாம். உங்களை ஆஸ்வதிப்பாராக. திங்கள் மாலை கூட்டம் திங்கள் மாலை 8:30 முதல் 10 வரைக்கும் இதே ஹாலிலே நடைபெறும். இந்த வார திங்கள் தியான தலைப்பு ஆதாம் ஏவாளுடைய வீழ்ச்சியின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் என்ன என்பதை. கடந்த திங்கள் பிள்ளைகள் மிகவும் சிறப்பாக வேத வசனங்களை படித்து வந்து ஒப்புவித்தார்கள். பழக்குவித்த பெற்றோர் கலந்து கொண்ட பிள்ளைகளை மீண்டும் ஒரு கரங்களை தட்டி அவளை உற்சாகப்படுத்துவோமா? கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நடத்திய சகோதரி கியூபர்ட், உதவிய ஸ்கிரிப்சர் கிளாஸ் மற்றும் வாலண்டியர்ஸ்க்கு சபை சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அன்று எடுக்கப்பட்ட செய்தி இன்று விற்பனைக்கு உண்டு. நீங்கள் வாங்கி பிள்ளைகளுக்கு போட்டு உற்சாகப்படுத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இன்று காலை ஆராதனை முடிந்ததும் 10:30 முதல் 12 வரைக்கும் மேலே உள்ள சென்ட் ஜான் ஹாலிலே வேலை தேடுவோர் மற்றும் வேலை கொடுக்க முடிந்தவர்கள் கூட்டம் நடைபெறும். ஆகவே யாராவது நீங்கள் வேலை தேடி கொண்டிருப்பீர்கள் என்றால் அல்லது உங்களால் கம்பெனி வைத்து வேலை கொடுக்க முடியும் என்ற பொசிஷனில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் தயவு செய்து நீங்கள் சரியாக 10:40க்கு மேலே உள்ள சென்ட் ஜான் ஹாலிலே கூடும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வரும் 19ஆம் தேதி சபையிலே ஒரு மெடிக்கல் கேம்ப் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அது மேலே உள்ள சென்ட் ஜான் ஹாலிலும் மேத்யூ ஹாலிலும் மற்றும் கீழே உள்ள ஹால்களில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அது கிடைத்தால் அங்கம் சேர்த்து நடத்தப்படும். இதில் கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் நீங்கள் ஏற்கனவே யாராவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருப்பீர்கள் என்றால், அதாவது மருந்து மாத்திரை சாப்பிட்டு கொண்டிருப்பீர்கள் என்றால் அதனுடைய அந்த பிரிஸ்கிரிப்ஷன் அந்த மருந்து சீட்டை நீங்கள் எடுத்து வாருங்கள். அல்லது இல்லாத பட்சத்தில் அந்த மருந்துகளை நீங்கள் அந்த மருத்துவத்துடன் காட்டும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சபையில் உள்ள மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 19 கேம்ப் பங்கு கொள்ள முடிந்த டாக்டர்ஸ், நர்சஸ், பாராமெடிக்கல் ஸ்டாஃப் நீங்கள் தயவு செய்து உங்களுடைய அவைலபிலிட்டியும்
மற்றும் எந்தெந்த பொருட்கள் மருத்துவ உபகரணங்களை நீங்கள் கொண்டு வர முடியும் என்ற லிஸ்ட்டை நீங்கள் தம்பி பாபு கியூபர்ட்டுடன் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டீர்கள். துரையும் வில்லியம் இதை கோஆர்டினேட் செய்து இதை நடத்துகிறார்கள். தயவு செய்து ஒத்துழைக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டீர்கள். மற்றும் கராமா மெடிக்கல் கிளினிக் கேட்டிருக்கிறோம். அடுத்த வாரம் அவருடைய அவைலபிலிட்டி நமக்கு தெரிய வரும். அடுத்த வார காலை 6 சென்னையில் உள்ள பாஸ்டர் ஆப்ரஹாம் தாமஸுடைய சபையில் உள்ள ஒரு லீடர் சகோதரர் ரஞ்சித் ஜெயபால் அவர்கள் தெய்வ செய்தியை நாமத்தில் பகிர்ந்து கொள்வார்கள். அவர் ஒரு எவாஞ்சலிஸ்டும் கூட. அடுத்த வார காலை ஆராதனை முடிந்ததும் சகோதரர் கூட்டம் மேலே உள்ள சென்ட் ஜான் ஹாலிலே 10:30 முதல் 12:15 வரை நடைபெறும். சகோதரிகள் கூட்டம் சென்ட் மேத்யூ ஹாலிலே 10:30 முதல் 12:10 வரை நடைபெறும். பைபிள் குவிஸ் 2013 செப்டம்பர் 3வது வாரம் நடைபெறும். ஏற்கனவே நீங்கள் படித்து வருகிறீர்கள். யோசுவா மற்றும் ரோமர் புத்தகத்திலிருந்து கேள்விகள் கேட்கப்பட உள்ளன. கலந்து கொள்ள விரும்புகிறீர்கள். உங்களுடைய பேரை தம்பி பெனியிடம் கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இப்பொழுது ஒரு சைல்ட் டெடிகேஷன் உண்டு. தேவன் கிருபையாக அருமையான தம்பி ஜெகன் ஆனந்துக்கும் அருள் சாந்தனிக்கும் கிருபையாக கொடுத்திருக்கும் மகனை தேண்டி சமூகத்தில் பிரதிஷ்டை செய்ய கொண்டு வருகிறார்கள். ஜோஹித் பிளஸ்ஸிங் என்ற பெயரை வைத்திருக்கிறார்கள். முன் கடந்து வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். பிரபாத் சாமி வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இஸ்ரவேலுக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிட இருக்கிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நீ உன் பிள்ளைகளுக்கு அவளை கருத்தாய் போதித்து உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்கிற போதும் எழுந்திருக்கும் பொழுதும் இவளை குறித்து பேசு. தேவன் கொடுத்திருக்கும் குடும்பத்திற்குரிய ஒரு கட்டளையாக வேதத்தில் நாம் காண்கிறோம். மற்றும் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு பிரமாணத்தை லேவியர் 12ஆம் அதிகாரத்தில் நாம் காண முடியும். அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது யோசேப்பும் மரியாளும் அதை நிறைவேற்றியதை நாம் லூக்கா 2 நாம் காண முடியும். ஆகவே இது ஒரு ஞான ஸ்நான ஆராதனை அல்ல, பெயர் வைக்கும் ஆராதனையும் அல்ல. இது தேவன் எங்களுக்கு கிருபையாக கொடுத்திருக்கும் இந்த மகவை நாங்கள் கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலும் சிற்சையிலும் வாழப்போம் என்று ஆவியாகிய மனவாட்டி ஆகிய சபையில எழுந்து நின்று தெய்வ பிரசனத்திலே அவர்கள் பிரதிஷ்டை செய்யும் ஒரு காரியம் இது. இப்பொழுது பெற்றோரிடம் சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். கிறிஸ்தவ நல் நெறிகளை இந்த குழந்தைகளுக்கு முன்பாக உங்களுடைய ஜீவிதத்தில் கடைபிடிப்பீர்களாக இருப்பீர்களா? இக்குழந்தையின் ஜீவியத்தில் கிறிஸ்தவ நற்குணங்களையும் ஒழுக்கத்தையும் அன்பையும் உருவாக்கிட உங்களையே தேவ சமூகத்தில் தத்தம் செய்கிறோம் என்று தேவனுக்கு முன்பாகவும் அவருடைய மனவாட்டியாக சபைக்கு முன்பாகவும் வாக்கு கொடுக்கிறீர்களா? தேவனின் பரிபூர்ண சித்தம், தேவனின் பரிபூர்ண வழி நடத்தல் இக்குழந்தையின் ஜீவியத்தில் நிறைவேறிட ஒத்துழைப்போம் என்று தேவனுடைய சமூகத்தில் வாக்கு கொடுக்கிறீர்களா? தேவன் தாமே நீங்கள் கொடுத்த வாக்கில் நிலைத்து அதை நிறைவேற்ற கிருபை செய்வாராக. நாம் சபையாக குழந்தைக்கு நேராக கரங்களை நீட்டி நாம் ஜெபிப்போம். மைமி தாப்பனே, இந்த அருமையான குழந்தைக்காக ராஜா நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய ஜீவிதத்தில் கொடுத்திருக்க அந்த அருமையான அப்பா சிசுக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம். பிள்ளை நாங்கள் இப்பொழுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவிநாமத்திலே பிரதிஷ்டை செய்கிறோம் ஐயா. இந்த குழந்தை வளர்ந்து முகுந்த சாட்சியாக ஜீவிக்க போற கிருபைக்காக நன்றி.
நல்ல ஆரோக்கியத்தை பலனை கிருபை கட்டளையிடுகிறார். நாட்களுக்கு தக்கதாக பலரிக்கப்படாரம் பலப்படுத்தி நிலைநிறுத்தி நாமத்தை மைப்படுத்த போற கிருபைக்காக நன்றி. பெற்றோருக்கும் சபைக்கும் சமுதாயத்துக்கும் கனத்தையும் ஒரு மகிமைக்கான திகழ போற கிருபைக்காக ராஜா நன்றி செலுத்துறோம். நீடி தாய்ஸ்னாலும் பலத்தினாலும் சூத்தினால் ஜீவனால் கிருபைனாலும் பிள்ளை முடிசூட்டிவராக அவருக்காய் நியமிக்கப்பட்ட தூதர்கள் சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளணுமா, கிருபைக்கு மூடிக்கொள்ளணுமா ஜெபிக்கிறோம். இந்த குழந்தை வளர்க்க வேண்டிய ஞானத்தை கிருபை இந்த பெற்றோருக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். சபையாக குடும்பத்தையும் குழந்தையை வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம். கிருபைக்கு மூடிக்கொள்ளுங்க. எல்லாம் உலகத்தை ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே. கர்த்தர் எங்களை ஆஸ்வதிப்பாராக. தம்பி சாட்சி சொல்லும்படி கேட்டார். நேரம் இல்லாதனால கர்த்தர் சித்தமாக இருந்தால் நீங்கள் திங்கட்கிழமை சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். நாம் செய்திக்காக கரங்களை மூடி ஜெயிப்போம். ஜனத்தாப்பனே, இந்த அருமையான இந்த ஆசிக்கப்பட்ட இந்த காலை நீத்துக்காக நன்றி அப்பா. இந்த ஆண்டின் 7வது மாதத்தில் முதல் வெள்ளி காலை 6 கூடத்தக்கதான் நீ செய்த கிருபைக்காக நன்றி. இந்த வருடத்தில் மத்தியில் எங்களை கொண்டு வந்து சேர்த்த கிருபைக்காக ராஜா நாங்கள் நன்றி செலுத்துறோம். எப்பொழுது கர்த்தருடைய சமூகத்துல காலை ஆராதனை தேவனை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் நாம் மைம்போட்ட கிருபைக்காக நன்றி. எடுத்த ஜெபங்களை அங்கீகரித்த கிருபைக்காக நன்றி. குடும்பங்களில் சமாதானத்தை கட்டளையிட்ட கிருபைக்கு நன்றி. கொடுக்க முடியாத கரங்களை ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி. இப்போ அப்பாவுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். இந்த வார்த்தைக்கு விரோதமாக கிரியை செய்யும் எல்லாவது அந்தார சக்திகளை, டிஸ்டர்பன்ஸ் ஸ்பிரிட்களை, தூக்கத்தின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே கடிந்து கொள்கிறோம். கொடுக்கப்படும் வார்த்தை அடியனுக்கும் மற்ற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இதெல்லாம் சகல துதி கனமுக்கு செலுத்துறோம். எல்லாம் வல்லக்கத்தை இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சங்கீதம் 122:1. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். எபிரேயர் 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது போதும். இந்த செய்தியை நான் முதலாவது எடுக்க வேண்டும் என்று இல்லை. 4 முறை தேவனுடைய சமூகத்திலே மாற்றுவதற்காக நான் முயற்சித்தேன். ஆனால் விடவில்லை. ஐயாவது முதல் வாரம் கர்த்தருடைய பந்தி ரட்சிப்புக்கு ஏற்ற செய்தி வேண்டும் என்றும் அல்ல. இந்த ஒரு காரியம் முக்கியமாக சபைக்கு சொல்லப்பட வேண்டும். இது ஒரு விஷனாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். முக்கியமாக யங்ஸ்டர்ஸ், அடுத்த ஜெனரேஷன், அதுக்கு அடுத்த ஜெனரேஷன், நீங்கள் இந்த சபை எவ்வாறு கொண்டு போக இருக்கிறீர்கள் என்பது இந்த செய்தியில் இருக்கும் சாரத்தில் அடங்கி இருக்கிறது. ஒருவேளை முதிர்வதை நாங்கள் ரிட்டையர்டாய் கடந்து செல்லலாம். கிராசிங் 60. அடுத்த ஜெனரேஷன்ஸ், உங்களுடைய விஷன் எவ்வாறு இருக்க போகிறது அதை பொறுத்துதான் நம்முடைய எதிர்காலத்தில் இந்த சபை இருக்க போகிறது. கிறிஸ்தியஸின் மனவாட்டியாகிய சபையை இப்பூமியில் முகப்பில் இருந்து அழித்து போட எத்தனையோ மாமன்னர்கள் முயற்சித்தார்கள். சர்வ அதிகாரிகள் பயங்கரமாக முயற்சித்தார்கள். மற்றும் மத தலைவர்கள் கோட்பாடுகள் மூலமாக, ஏன் சில சட்டங்கள் மூலமாக அழித்து போடக்கூட முயற்சித்தார்கள். ஆனால் இந்த இருளின் ஆதிக்கத்தினால் ஒருபொழுதும் என் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட சபையை அழிக்கவே முடியாது. இதனை கிறிஸ்து இயேசு மிகவும் அழகாக மத்தேயு 16:18 பின்பகுதியிலே, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை என்று திட்டமும் தெளிவுமாக அவர் சொல்லியிருக்கிறார். மட்டுமல்ல, யார் யார் உண்மையான மனவாட்டியாகிய கிறிஸ்துவின் சபையை அழிக்க முற்படுவார்களோ அவர்கள் அழிந்தே போவார்கள். யார் சொன்னது வார்த்தை இது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மத்தேயு 22:44. நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான்.
இது எவன் மேல் விழுமோ அது அவனை நசிக்க போடும். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், அது இந்த கல் எவன் மேல் விழுமோ நசிக்க போடும். இதனை சரித்திரம் நமக்கு சாட்சி கூறவில்லையா? ஆனால் அதே சமயத்தில் இவ்வளவு வல்லமை மிக்க தேவனுடைய சபையை நாமவே உடைத்து விட முடியும். இதையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் சொல்லி எச்சரித்துள்ளார். அந்த எச்சரிப்பை 3 சுவிசேஷங்களிலே நாம் காண முடியும். மத்தேயு 12:25, மார்க்கு 13:25, லூக்கா 11:14. தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்காது என்று எச்சரித்திருக்கிறார். இன்று சத்ருவானவன் மிக தந்திரமாக சபையை, அதுவும் ஆவிக்குள்ளான சபையை, இந்த விதைகளை விதைத்து விடுகிறான். காரணம், தமிழிலே ஒரு பழமொழி உண்டு, தடியெடுத்தவனெல்லாம் தண்டக்காரன் ஆகிவிடுவார் என்று. அது ஆவிக்குரிய சபைகளிலே நடப்பதை நாம் காண முடியும். பாரம்பரிய சபைகளை அல்லது மற்றப்பட்ட சடங்காச்சாரமான சபைகளை சத்துரு தொட மாட்டான். ஆனால் எந்தெந்த சபை தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதித்து அது ஜனங்களுக்கு அப்படியே ஆத்மா வளர்வதற்கு, அப்படியே ஆவிக்குள்ளான ஜீவத்தில் ஆசுவாதத்தை பெறுவதற்கு பிரயோஜனமாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட சபைகளிலே இவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதாக இருப்பான். உள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் அநேக பிரச்சனைகளை தேவையற்ற கொண்டு கொண்டே இருப்பான். நம் காலாகாலமாக ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டு போனதுனாலோ என்னவோ எதையுமே நாம் பை லா ஆர் கான்ஸ்டிடியூஷன் இவைகள் மூலமா தான் செய்ய நாம் ஆசைப்படுகிறோம். அதாவது சட்டம் அல்லது அரசியல் சாசனம் மூலமாக நம்மை யாராவது அடக்கினால்தான் அதற்கு நாம் கீழ்ப்படிகளாக இருப்போம். மாறாக சுதந்திரமாக செயல்பட நாம் அனுபவிக்கும் பொழுது நாம் அதை உதாசீனப்படுத்துவதாக இருக்கிறோம். இவ்விதம் சபையிலே செய்தி எடுக்கும் பொழுது இது அவரை குறித்து பேசுகிறார்கள், இவரை குறித்து பேசுகிறார்கள் என்று நினைத்து விடாதீர்கள். ஏதோ சபையில ஒரு காரியம் இருக்கு அதற்காக பாஸ்டர் எடுக்கிறார் என்று சொல்லாதீர்கள். இது உங்களுடைய ஃபோர்காஸ்ட். நான் கடந்து சொன்னாலும் அடுத்த ஜெனரேஷன் யூ ஹேவ் டு see the vision. அதற்காக நான் எடுக்கிறேன். சில தம்பிகள் சொல்லுவது என் காதில் வந்தது, ஆம் அவரை பற்றி பேசினீங்க, என்னை குறித்து பேசினதாக அவர் வந்து சொன்னார் என்று. அப்படி இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு என்று நான் அடிக்கடி சொல்லுவேன். செய்தி கொடுப்பது ஒரு சிறிய தம்பியாக இருக்கட்டும், அல்லது வல்லமை மிக்க ஒரு ஊழியக்காரனாக இருக்கட்டும், ஒரு பாவப்பட்ட போதகராக இருக்கட்டும், நீங்கள் மட்டும் வீட்டிலே உண்மையாக ஜெபித்து வந்திருப்பீர்கள் என்றால், கர்த்தரே இன்று நான் ஆலயத்துக்கு செல்கிறேன், என்னோடு நீ பேச இருக்க வார்த்தை என்னப்பா, என்னை எச்சரிக்க வேண்டிய வார்த்தை என்னப்பா, என்னை உற்சாகப்படுத்த வேண்டிய வார்த்தை என்னப்பா என்று சொல்லி வரும் பொழுது எப்படியாவது ஆவியான உங்களை தொட்டே தீருவா. ஆம், அதுதான் முக்கியமான ஒரு காரியம். கொடுக்கப்படும் வார்த்தை எனக்கு 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 என்று கேட்குமே ஒழிய அவருக்காக என்று சொன்னால் நீங்கள் ஒரு நாளும் கர்த்தருடைய சமூகத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதை விட்டுட்டு தேவ செய்தியும் தேவனுடைய ஊழியத்தையும் அல்லது செய்திகளையும் நீங்கள் குற்றப்படுத்துவீர்கள் என்றால் வீணாக நம்முடைய ஜீவிதத்தில் நாம் அநேக ஆசீர்வாத குறைவுகளுக்குள்ளாக கடந்து சென்று விடுவோம் என்று வேதம் எச்சரிக்கிறது. இதனை சிறப்பாக பவுல் கலாத்தியர் 6:3-7 வசனங்களிலே அவர் சொல்லுகிறார், ஒருவன் தான் ஒன்றும் இல்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன் ஆவான். அவனவன் தன் கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல தன்னையே பார்க்கும் போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். அவனவன் தன் பாரத்தை சுமப்பானே. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். தேவன் தன்னை பரியாசம் பண்ண விட மாட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
கர்த்தருடைய ஊழியக்காரர்களை அல்லது செய்தியை பற்றி ஒரு கமெண்ட்ஸ் அடிக்கும் முன்பாக எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இந்த 30 ஆண்டு ஊழியத்திலே நான் பார்த்திருக்கிறேன். ஆரம்ப காலத்தில் சிறு பிள்ளைகள் விழுதான் மெசேஜ் இருந்து கொண்டிருக்கும் பொழுது